ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கேரளா ஸ்டைல் பெப்பர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோங்க. அது செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா வாசமாக இருக்குங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கீங்க. பூண்டும் அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலையோடு நல்லா போட்டு வறுத்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை இதுலேயே தான் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணுறோங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. உப்பும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. திரும்ப மசாலுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் தூளாகிடுச்சு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் இடித்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த பெப்பர்லேயே இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. தீ ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குங்க. லோ பண்ணவே இல்லை நான். அதே மாதிரி மூடியும் வைக்கல. நீங்கள் நல்லா இந்த பெப்பரில் இந்த சிக்கன் கோட்டாகி நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அந்த மாதிரி இது ஃப்ளேம் நான் சிம் பண்ணவே இல்லைங்க, ஹைலியே தான் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அதில் கடாயில் ஒட்டிங்க ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ், இது மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் அந்த டைமுக்கு வருதுங்க. இப்போ நான் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தான் இது நம்ம செய்யணுங்க. இல்லை ஒரு குக்கர் எடுத்துக்கிறோங்க. அந்த குக்கரில் தான் மேக்ஸிமம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுலேயும் நம்ம குக்கர் சூடானோடனே தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சியும் பூண்டும் இதே மாதிரி தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே திரும்ப இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சியும் தட்டி தான் வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ நம்ம அதையும் போட்டுக்கிறோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஆனியன்ஸு. இது நல்லா ப்ரௌன் ஆன உடனே வதக்கி விட்டுருங்க. இப்போ ஆனியன்ஸ் ஒரு 4 வெங்காயம் நான் எடுத்துருக்கேங்க. ஆனியன்ஸ் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கிரேவியும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த ஆனியனும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அதை சிக்கனை மாற்றி நிறைய அதுக்கு எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் எடுத்து இதுக்கு போடலாங்க. ஆனால் நம்ம அது கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் அதில் இருக்க எண்ணெய் நமக்கு சரியாக இருக்கும். இதுக்கு தனியாக வேறு எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டோங்க. இப்போ இது நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த ஆனியன்ஸுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ஏன்னா பார்த்து சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்திருக்கோம் உப்பு. இப்போ இதுக்கு ஒரு பவுடர்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அது என்னென்னா தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் ஜீரகத்தூளுங்க, சோம்புத்தூள், இது தனி மிளகாத்தூள். இது கொஞ்சம் தான் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கரம் மசாலாங்க. அவ்வளோதான் இதுக்கு நமக்கு தேவை. இது எல்லாமே அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கிறோங்க. வெங்காயத்து கூடவே இதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இந்த பொடியோட பச்சை வாசனால் நல்லா போய் ரோஸ்ட் ஆனால் தான் இந்த கிரேவி நமக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே போட்டு இதை நல்லா நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பவுடரோட நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுடர் எல்லாத்தோட பச்சை வாசமும் போயிடுச்சுங்க. வெங்காயமும் நல்லா 3/4 பதம் வந்துடுச்சு. உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம இன்னும் தக்காளி சேர்த்தவே இல்லைங்க. தக்காளி நம்ம சிக்கன்லாம் சேர்த்து கடைசியாக தான் தக்காளி சேர்த்துறோம். தக்காளி நம்ம பச்சையாக சேர்த்துறதுனால ரா ஸ்மெல் வருமோனா இருக்காது. அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை இது கூட சேர்த்துட்டோங்க. இப்போ இதில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஏறுற மாதிரி திரும்ப நல்லா பரட்டி விட்டுட்டுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கலரி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் 4 சின்ன தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்குங்க. 4 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன தக்காளிங்கிறனால நான் 4 எடுத்துருக்கேங்க. உங்கள் தக்காளி சைஸை பொறுத்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி போட்ட உடனே நம்ம கிளறி விட்றப்போ அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் ஒட்டாதுங்க. திரும்ப ஒட்டாமல்
வந்துடும். இந்த ஒட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் தக்காளி போட்ட உடனேயே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் வைக்காமல் குக்கரை வந்து மூடி வச்சிடுறோங்க. ஏற்கனவே நமக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து முக்கால் பதம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போயே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நான் சுடுறதுக்கு வச்சுருக்கேங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அது சூடாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வேறு வந்து உங்களுக்கு அந்த வெசல் வேண்டாம்னா நீங்கள் வேறு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் லூஸான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சூடாக வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டோங்க. இந்த மசாலுக்கு தேவையான தண்ணி இது மட்டும்தான். அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சி வாட்டர் போதுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா தண்ணி வந்து அளவு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடுறோங்க. குக்கரோட மூடி போட்டு விசில் போடாமல் மூடி வச்சிடுறோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த ப்ராசஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து கிளறி விட்டிங்கன்னா உடையிற மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சா அதே வந்து திக்காகி நம்ம சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருங்க. இன்னும் நல்லா வெந்துடும், ஜூஸியாகவும் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வந்து சிக்கனோட உள்ளெல்லாம் வந்து அந்த ஜூஸ் இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு நான் அதுலேயே வச்சுட்டேங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சு பாருங்கள். அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவரு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டது, அதனால் வந்து இந்த சிக்கனுக்கு தனி ஒரு ஃப்ளேவர் வந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி அப்புறம் இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தேங்காய் ஃப்ளேவர் தாங்க இந்த சிக்கனுக்கே உள்ள தனி ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.